இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. பறை விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி பறையாகும். இது தோல் கருவி வகையினை சார்ந்தது. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழக்கினர். பகைவர்களின் ஆண் இரையை கவரச் செல்லும் பொழுது ஆகோட்பறையை முழக்குவர். இக்காலத்தில் இது தப்பு என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. இதனை முழக்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் தப்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தளம் இது ஒரு வகை தோல் கருவி. மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கு எல்லாம் தளம் அடிப்படை ஆகும். மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்கிறார் அடியாருக்கு நல்லார். மத்தளத்தின் நடுப்பகுதி பெருத்தும் கடைப்பகுதி சிறுத்தும் காணப்படும். மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் இதன் வாய்ப்பகுதி வளையங்களில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும். இக்கருவி 2 கைகளாலும் இசைக்கப்படுகிறது. ஆகவே இதனை முதற்கருவி என்பார்கள். தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோவிலுக்கு நியமிக்கப்பட்ட கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்பர். முரசு இது தோல்கருவி வகையில் சார்ந்தது. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது முரசு. இது படை முரசு, கொடை முரசு, மணமுரசு என்று 3 வகையான முரசுகள் பழந்தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தன. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மாக்கண் முரசம் என்று மதுரை காஞ்சி இம்முரசை குறிப்பிடுகிறது. முழவும் ஒரு வகையான தோல்கருவி. இதில் ஒரே முகம், முரசை போன்று ஒரே முகத்தை உடையது முழவு. ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவிதான் முழவு. இந்த தோலில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்குவார்கள். மண்ணம்மை முழவு என பொருநாராற்றுப்படையில் இடம்பெற்றுள்ளது இம்முழவு. காலத்தை அறிவிக்க நாளிகை முழவு, காலை முழவு ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. யாழ் நரம்பு கருவி வகைகளுள் ஒன்று யாழ். வேட்டுவர் இறுகக் கட்டிய தங்கள் விரல் நாணில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர். வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் விரலால் வருடக்கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினார். இதன் அடிப்படையில் உருவான கருவியே யாழ் ஆகும். இதில் பேரியாழ், செங்கோட்டியாழ் போன்றவை மிக பழமையானவை.
யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 19 நரம்புகளை கொண்டதாக மீன் வடிவில் அமைந்தது மகரயாழ். 14 நரம்புகளை கொண்டது சகோடயாழ். யாழின் வடிவமே மெல்ல மெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில் வீணையாக உருமாறியது என்பார்கள். வீணை. வீணை ஒரு நரம்பு கருவி. யாழ் போன்ற அமைப்பை உடைய நரம்பு கருவிதான் வீணை. இது 7 நரம்புகளை கொண்டது. இடக்கை விரலால் நரம்புகளை அமுக்கியும் தேய்த்தும், வலக்கை சுண்டு விரலால் கம்பிகளை மீட்டியும் இசையை வீணையில் எழுப்புவார்கள். இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கியும் அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது.